Good evening, students. Today class 11th Economics, Lesson 1, Introduction to Microeconomics. Topic Economics, its subdivision. பொருளாதாரத்துடைய உட்பிரிவுகள் அப்படின்னா என்ன? ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கன்சம்ஷன் மீன்ஸ் நுகர்வு அப்படின்னா நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் உற்பத்தி, எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம், டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு. First one, economics has been divided into some branches. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது சில பிரான்ச்சஸாக இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பொருளாதாரம் இயங்குவதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The human wants coming under consumption is the starting point of economic activity. ஒரு பொருளாதாரத்தோட செயல்பாடுகளுடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். நுகர்ச்சி இருந்தால் தான் அந்த இடத்துல, நுகர்வு இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஹியூமன் வாண்ட்ஸ் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. மனிதனுடைய விருப்பங்கள் தான் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த காரணம் தான் எதை உருவாக்குது? பொருளாதாரத்தோட செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்குது மனிதனுடைய விருப்பங்கள். அந்த விருப்பங்கள் தான் என்ன பண்ணுது? பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குது. அந்த எண்ணம் தான் எதை உருவாக்குது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை உருவாக்குது. இன் திஸ் செக்ஷன் த கேரக்டரிஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமர், the diminishing marginal utility and consumers surplus are dealt with. ஹியூமன் வான்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு நபர்களுக்கிடையே மனிதனோட விருப்பங்கள் அப்படின்றது எண்ணட்டுது. ஒரு நபருக்கும் இன்னொரு நபர்களுக்கிடையே, ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு இடையில் அந்த ஹியூமன் வான்ஸ் அப்படின்றது வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்கள் அப்படின்றது வேறுபட்டு இருக்கும். The section of characters of human wants based on the behavior of the consumer, the diminishing marginal utility. மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது எண்ணற்றவை. அதே மாதிரி விருப்பங்கள் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு நபர்களுக்கு இடையில் வேறுபட்டு இருக்கும். அந்த விருப்பங்கள் அப்படின்றது ஒரு கன்சம்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, ஒரு கன்சம்ஷன் அப்படின்றது என்னவா இருக்குன்னா டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு பொருளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த பொருளை பயன்படுத்தும் போது அந்த பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு அப்படின்றது குறையும். இதுக்கு பேர் தான் என்ன சொன்ன? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி. கன்சம்ஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, குறைச்சல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இதன் அடிப்படையில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்றது செயல்படுது. ஒரு பொருளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய என்ன ஆகுதுன்னா விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஒன், கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். நுகர்வோர் எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை சர்ப்ளஸாக வச்சுருப்பாங்க, அதிக அளவில் வச்சுருப்பாங்க. அதுதான் நுகர்வோர் எச்சம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கான ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது தான் அதை என்ன பண்ண முடியும்? நம்ம அது விற்பனை செய்ய முடியும். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது தான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? உற்பத்தி செஞ்சு அதை என்ன பண்ணுறோம்? விற்பனை செய்ய முடியும். அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும் அந்த இடத்துல என்ன தருங்க? இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் அப்படின்னு என்னதுன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஒரு பொருளை தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல்ஸை இன்புட்டை என்னவா மாற்றுறாங்க? அவுட்புட்டாக மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் சொல்லணும் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்புட்டை அவுட்புட்டாக மாற்றக்கூடிய இடம். இன்புட் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், அவுட்புட், ஃபினிஷிங் குட்ஸ். ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்புட் இன்டு அவுட்புட். இந்த ப்ரொடக்ஷனுடைய ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
உற்பத்தியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்புட் என்னவோ மாறுது அவுட்புட்டாக கொண்டு வருது. திஸ் டிவிஷன் கவர்ஸ் த கேரக்டரிஸ் அண்டு ரோல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இந்த ப்ரொடக்ஷனுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சுகர் கேன். இந்த சுகர் கேனில் சுகர் மில்லில் என்னவா இருக்குது, கரும்பு என்னவா மாறுது, அந்த இடத்துல சுகராக மாறுது. இதே தான் காமன் எல்லா எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ரா மெட்டீரியல் நமக்கு தேவையான ஃபினிஷிங் குட்ஸாக மாறுது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷனோட மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் என்னவோ மாற்றுது அவுட்புட்டாக மாற்றுது. இப்போ காட்டன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த காட்டன் தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் என்னவோ மாறுது கிளாத்தாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், மிகப்பெரிய அயர்ன் அண்ட் ஸ்டீல் அப்படின்ற மிகப்பெரிய மினரல்ஸ், இந்த மினரல்ஸ் என்னவோ மாறுது மிகப்பெரிய வைக்கிளாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு இரும்பு சம்பந்தமான பொருட்களாகவோ உற்பத்தி செய்ய முடியுது. ஆஃப் ப்ரொடக்ஷன் நேம்லி land, labor, capital and organization and also the relationship between input and output. Production factors, உற்பத்தி காரணிகள் அப்படி உற்பத்தி காரணிகள் அப்படின்றது ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா அந்த இடத்துல என்ன தேவைன்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் தேவை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ப்ரொடக்ஷன் நேம்லி, ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே என்ன சொல்லலாம், ஒரு 4 ஃபேக்டர்ஸை உள்ளடக்குனது தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா அந்த இடத்துக்கு என்ன தேவை, முதலான லேண்ட், ஒரு நிலம் இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன கொண்டு வர முடியும், இண்டஸ்ட்ரி அப்படின்றது கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க, லேண்ட் இருக்குது, அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படின்றவங்க தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், லேண்டு, லேபர், இது ரெண்டு மட்டும் இருந்துட்டாலும் நம்மளால பண்ண முடியாது, ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாது. அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு முதலீடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்றும் ஒன்றா இணைத்து அதை நிர்வாகம் செய்தல். அப்படி நிர்வாகம் செய்யும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும், ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகும். Production namely land, labor, capital and organization and also the relationship between input and output. ஒரு ரா மெட்டீரியல் அவுட்புட்டாக மாறதுக்கான இது ரெண்டுத்துக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது த லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபார்ம்ஸ். ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சுட்டாங்க, அந்த உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க, எங்கே கொண்டு வராங்க, பரிமாற்றம் செய்யணும். பரிமாற்றம் செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் இஸ் கான்சர்னேட் வித் ப்ரைஸ் determination in the different market forms. This division covers the trade and commerce. Consumption is possible only if the produced commodity is placed in the hands of the consumer. The exchange அப்படின்றது என்னன்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மார்க்கெட்டில் ஒவ்வொரு இடங்களில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு விதமான ப்ரைஸ் அப்படின்றது டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷொட்டர் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷொட்டர் அப்படின்றது குளிர் பிரதேசங்களில் இப்போ ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷொட்டருடைய தேவைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஷொட்டருடைய ரேட்ஸ்ன்றது அதிகமாக போகும். அதே பொருளுடைய தேவைகள் மற்ற இடங்களில் டெம்பரேச்சர் ஜோன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஷொட்டரோட தேவைகள் அப்படின்றது என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதோடய விலை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீசன், இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். மழைக்காலங்களில் ஐஸ்கிரீமோட விலைகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட தேவைகள் என்ன இருக்காது, அதிகமாக இருக்காது. அது யாரும் அதில் லைக் பண்ண மாட்டாங்க மழைக்காலங்களில். அதுவே பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் காலங்களில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு சில இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் விலைகள் அப்படின்றது வேறுபட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா பகிர்வு. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க, அதுக்கு விலையை தீர்மானிக்கிறாங்க. அந்த விலையை தீர்மானித்து என்ன பண்ணுறாங்க,
அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் மூலமா, வாணிபம் மூலமா என்ன பண்ணுறாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் கிட்ட கொண்டு வராங்க. ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். சின்ஸ் எ கமாடிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு வித் எஃபோர்ட், land, labor, capital and organization, the produced wealth has to distribute among the cooperating factors. ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ரொடக்ஷன் ஃபேக்டரோடைய கோஆர்டினேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது அப்படின்றது கோஆர்டினேஷன், ஒன்றாக கூட்டமைந்து செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இந்த 4 ஃபேக்டர்ஸும் ஒன்றா இணைத்து உருவாக்குறதுக்கு பேர் தான் சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The reward for factor of production is studied this division under rent, wages, interest and profit. Distribution studies about the pricing of factor of production. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஃபேக்டர்ஸ்க்கு லேண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன தருவாங்க, ஒரு நிலத்தை பயன்படுத்துகிறோம், அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்து நிலத்தை பயன்படுத்துகிறோம், நிலத்தை பயன்படுத்துவதற்கு ரெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ், உழைப்பாளர்களுக்கான ஊதியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் முதலீடுகளுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு முதலீடுகள் தேவை. அந்த முதலீடுகள் என்னதுன்னா ஓன் கேபிட்டலாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பார்ட்னர்ஸ் மூலமா என்ன இருக்கலாம், அந்த இடத்துல கேபிட்டல் அப்படின்றது கொண்டு வரலாம். அப்போ அந்த கேபிட்டலுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை முழுமையாக இயங்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடியது மேலாண்மை நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொன்ன ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு ரெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேபருக்கு வேஜஸ், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதானே சொல்கிறோன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுக்கு இப்போ என்ன சொல்கிறோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். Distribution studies about the pricing of factor production. ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஷின். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸுடைய ரிவார்ட்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸ்க்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குதோ அது பார்த்தீங்கன்னா 4 1 மார்க்கில் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். இந்த கொஷின்ஸ் இருந்தாலும் படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.